ஜடேஜாவோட கன்சிஸ்டன்சிலாம் வந்து எங்க போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, கில்லோட வந்து ஹையஸ்ட் ஆவரேஜ், 16 runs less than KL Rahul, and also he has batted 600 balls until he got dismissed in the second innings of the whole series. இமேஜின் தேர் ஆர் இந்த ஓவரால் சீரீஸ்லயே 3 பேர் தான் 900 பால்ஸ் மேல வந்து ஆடி இருக்காங்க. அது கில்லு, KL ராகுல், ஜடேஜா 937 பால்ஸ் ஆடி இருக்காரு. இவர் விட்டிருந்தா he would have actually done lot more, but at the end of the day look at Jadeja's consistency. இது really made him to show like அப்ப முன்னாடியே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஜடேஜா வந்து சௌராஷ்டிராக்கு 2 300 அடிச்சிருக்காராம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். அந்த ஒரு டாமினேஷனை வந்துட்டு இன்னைக்கு வந்து காட்டினாரு. why he has actually been a batter, ஓவராலாவே ஒரு பேட்டராவே இருக்க முடியும்ன்றது வந்து இந்த ஒரு 50ல வந்துட்டு கண்டிப்பா நம்ம பார்த்திருப்போம். இன்னிங்ஸ் நம்பர்ஸ்ன்றதை விட அவர் எந்த மொமெண்ட்ல வந்தாரு, குரூஷியலான பீரியட் ஆஃப் டைம்ல தான் வந்தாரு. அண்ட் மோர் ஓவர் ஹி டுக் த விக்கெட். ஈவன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பேட்டிங்ல இல்லைனாலுமே வே ஹி பவுல்ட் அப்படின்றது ஒரு பாயிண்ட் தான். ஸோ இந்தியான்னு இல்லாம இந்த ஹோல் சீரீஸ்லேயே வந்து ஹூ இஸ் பீன் வெரி யூட்டிலைஸ்ட் அப்படின்னு சொன்னா ரவீந்திர ஜடேஜா தான். இஸ் வெரி அன்லக்கி. சில கேம் வந்து அவருக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குற அளவுக்கு would have gone. அது இல்லைன்ற மட்டும் தான் பாயிண்ட். பட் மற்றபடி ஐ பிலீவ் இந்த ஹோல் சீரீஸ்லேயே ஒரு பெரிய அந்த நம்பர்ன்றதை வச்சு நம்ம டாப் ஹூஸ் அ பெர்ஃபார்மர் இன் ஆல் ரவுண்ட்ஸ் ஆஃப் த கேம் அப்படின்னு 5 days பார்த்தா ரவீந்திர ஜடேஜா அது எந்த டவுட்டுமே இல்லை.